இந்த டவுட் எனக்குமே இருக்கு. என்னன்னா டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு மத்த பீப்புளை கம்பேர் பண்ணும்போது இருதய நோய் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அப்படி அவங்களுக்கு இருதய நோய் வந்துருச்சுன்னா அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும், இருதய நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது மாதிரி நாள்பட்ட கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல வராது அவ்வளவு சீக்கிரம். ரெண்டாவது பிபி கண்ட்ரோல் கண்டிப்பா வராது. ஏன்னா பிபிக்கு நார்மலா ஒரு மாத்திரை போட்டா கண்ட்ரோல் ஆக வேண்டியது இங்க 3 மாத்திரை 4 மாத்திரை போட்டாலும் பிபி அந்த அளவுக்கு சீராக வராது. ஏன்னா எந்தெந்த மாத்திரைகள் நம்ம கிட்னி வழியா போட முடியுமோ, கிட்னில செக்ரீட் ஆகிற மாத்திரைகள் நம்ம ரெகுலர் பிபி மாத்திரை போட முடியாது. அதுக்கான ஸ்பெசிபிக் ஹைப்பர்டென்ஷன் டேப்லெட் மட்டும் தான் போட முடியும். அந்த மாத்திரையை போடும்போது நமக்கு பிபி கண்ட்ரோல் வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒண்ணு. ஸோ இப்போ பிபியும் அதிகமா இருக்கிறது. ரெண்டாவது யூரின் அவுட்புட்டும் ஒழுங்கா வரல. அப்போ ஹார்ட்டுக்கான லோட் டு த வால்யூம் ஆஃப் த ஹார்ட் ரொம்ப ஜாஸ்தியா போகும். யூரின் அவுட்புட் கம்மியா இருக்கிறதுனால வால்யூம் டு த ஹார்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அப்போ ஹார்ட்டுக்கான லோட் அதிகமா இருந்தனால ஹார்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தி. முதல் இனிஷியல் பீரியட்ல கொஞ்சம் இந்த பிபியை சமாளிக்கிறதுக்காக ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பல்க் ஆகும். அது பேர் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட்டுக்கான மசில் பல்காக அதுக்கான சப்ளையும் காம்ப்ரமைஸ் வரும்போது ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆகும். அந்த டைம்ல கார்டியோமயோபதின்னு சொல்லக்கூடிய வீக்னஸ் ஆஃப் த ஹார்ட்டும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஹைப்பர்டென்சிவ் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். பிபியால ஏற்படக்கூடிய ஹார்ட் மசில் வீக்கம், ஏற்படக்கூடிய ஹார்ட் மசில் சோர்வு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல போய் முடியும். இதுதான் முதல் காரணம். ஏன்னா பிபி அதிகமாக சப்ளை அதிகமாகுது. பிபி அதிகமாக ஹார்ட்டோட பல்கான மசில்ஸ் அதிகமாகுது. ஆனா அதுக்கான சப்ளை ஒழுங்கா இல்லாத பொழுது நமக்கு இந்த எம்ஐக்கான ஹார்ட் அட்டாக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு யூரியா கிரியாட்டின் அதிகமாக இருக்கும் போது அந்த யூரியா கிரியாட்டின் டெபாசிஷன் மசில்ஸ்ல ஏற்படுது. அதனால ஒரு கார்டியோமயோபதி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. ஸோ இப்போ இந்த 3 காரணத்தால தான் கிட்னி பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட் எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.